தென் மாவட்டங்களிலிருந்து வரும் ரயில்கள் நாளை முதல் விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய நிலையங்களிலேயே நிறுத்தப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நாள்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் சென்னை நோக்கி வருகின்றனர். கல்வி, தொழில், வேலைவாய்ப்பு, சுற்றுலா உள்ளிட்ட பல காரணங்களுக்காக சென்னை வரும் பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தபடியே உள்ளது. அவ்வாறு வருபவர்கள் ரயில் பயணத்தை அதிகம் தேர்ந்தெடுக்கின்றனர். குறைந்த செலவில், பாதுகாப்பாகவும் வசதியாகவும் பயணம் செய்ய ரயில்கள் ஏற்ற வகையில் இருப்பதால் அதிகளவிலான மக்கள் ரயில் பயணத்தை தேர்வு செய்கின்றனர். தென் மாவட்டங்களிலிருந்தோ மேற்கு மாவட்டங்களிலிருந்தோ வரும் ரயில்கள் தாம்பரம் வழியாக எழும்பூர் ரயில் நிலையத்திற்கோ அல்லது தாம்பரம் வரையோ இயக்கப்படுகின்றன. இதனால் பயணிகள் தாங்கள் விரும்பும் இடத்திற்கு எளிதில் சென்று வர முடிகிறது. இந்த சூழலில் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் ரயில்கள் ஜூலை 22 முதல் ஜூலை 31 வரை செங்கல்பட்டு, விழுப்புரத்துடன் நிறுத்தப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரம் பணிமனையில் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் ரயில்கள் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தின் தாம்பரம் பணிமனையில் பொறியியல் மற்றும் சிக்னல் மேம்படுத்தும் பணி ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனால் தாம்பரம் வழியாக செல்லும் ரயில் சேவை ஜூலை 31ஆம் தேதி வரை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதில் நாகர்கோவிலில் இருந்து தாம்பரம் வரும் அந்தியோதயா விரைவு ரயில் திங்கள்கிழமை ஜூலை 22 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரையும், மறுமார்க்கமாக ஜூலை 23 முதல் 31ஆம் தேதி வரையும் முழுவதுமாக ரத்து செய்யப்படும். எழும்பூரில் இருந்து மதுரை செல்லும் வைகை விரைவு ரயில், திருச்சி செல்லும் ராக்போர் விரைவு ரயில், காரைக்குடி பல்லவன் விரைவு ரயில் ஜூலை 23 முதல் 31ஆம் தேதி வரை செங்கல்பட்டு ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும். தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை செல்லும் விரைவு ரயில் ஜூலை 22, 24, 26, 27, 29, 31 தேதிகளில் விழுப்புரத்தில் இருந்து இயக்கப்படும். மறுமார்க்கமாக செங்கோட்டையில் இருந்து ஜூலை 24, 25, 28, 30 தேதிகளில் தாம்பரம் வருவதற்கு பதிலாக விழுப்புரத்துடன் நிறுத்தப்படும். மங்களூர், சென்னை எழும்பூர் விரைவு ரயில் ஜூலை 22 முதல் 31ஆம் தேதி வரை திருச்சி வரை மட்டும் இயக்கப்படும். மறுமார்க்கமாக ஜூலை 23 முதல் 31ஆம் தேதி வரை திருச்சியிலிருந்து புறப்பட்டு மங்களூர் சென்றடையும். எழும்பூரிலிருந்து தாம்பரம் வழியாக சேலம் செல்லும் விரைவு ரயில் ஜூலை 23 முதல் 31ஆம் தேதி வரை சென்னை கடற்கரை, அரக்கோணம், செங்கல்பட்டு வழியாக இயக்கப்படும். தாம்பரம் ரயில் நிலையத்தில் மேற்குறிப்பிட்ட பணிகள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வெளியிட்ட அறிவிப்பு ஜூலை 31ஆம் தேதி வரைக்கே பொருந்தும். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகும் இதுவே தொடருமா, வேறு மாற்றம் இருக்குமா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிக்கையை தெற்கு ரயில்வே விரைவில் வெளியிடும். மேலும் பல தகவல்களுக்கு இந்த தகவல் பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.